இன்றைய வெளிச்சம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையால் பலன் வரும். ஏசாயா 61:7. என் மகனே, என் மகளே, நான் வெட்கப்பட்டு போய் நிற்கிறேனே அப்படின்னு கலங்குறியா? நான் வெட்கப்பட்டு போயிடும் போல இருக்குதே, இந்த வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, வீட்டுக்குள்ள இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதே, நீ கலங்குறீங்களா? நீ பயப்படாத. வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 2 மடங்கு ஆசீர்வாதத்தை காண போறீங்க. யோபு பாருங்களேன், எல்லாத்தையும் இழந்து வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுறாங்க, என்னை கேவலமாக பேசுகிறாங்க, என் வாழ்க்கையை அவமானத்தில் முடிஞ்சிருமோன்னு நினச்சார். 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்து எந்த இடத்துல அந்த ஊர் மக்கள் அற்பமாக பேசினாங்களோ அவங்களுக்கு மத்தியில் உயர்த்தினார். உங்களுக்கு செய்ய போகிறார். 2 தனியான பலன் வரப்போகுது. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, உங்களை வெட்கப்பட விட மாட்டார். இப்போ நீங்கள் வெட்கத்தின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கலாம். முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். சரியா? பிறகு எதுக்கு பயப்படணும்? ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன், 2 மடங்கு பலன் வரப்போகுதுன்னு சொல்லுங்க. தகப்பனே, வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும்னு சொன்னீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நான் எந்த இடத்தில் வெட்கம், நிந்தை, அவமானத்தை அனுபவித்தேனோ அதே இடத்தில் 2 மடங்கு என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.